ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எனக்கான சிறப்பான தரமான ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி மக்களே. பராசக்தியின் டைட்டில் சுற்றி நேற்று ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி படத்து 25வது படத்துக்கு வந்து தமிழில் சக்தி திருமணம்னு சொல்லி டைட்டில் வச்சிட்டாங்க. மற்றபடி தெலுங்கு கன்னடா அந்த சைட்லாம் ஃபுல்லாக பராசக்தியின் டைட்டில் வச்சிட்டாங்க மக்களே. அடுத்து ஈவினிங் பார்த்தா நம்ம எஸ்கே அண்ணனோட படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பராசக்தி. இந்த படத்தோட சுற்றி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. யார் ஃபஸ்ட்டு வாங்கினா அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து நம்ம விஜய் ஆண்டனி வந்து இந்த 25th ஃபிலிமுக்கு அவர் தான் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நம்ம SK25 ப்ரொடியூசர் வந்து டேவன் பிக்சர்ஸ் அவங்க வந்து இப்போ இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் பிரதர் அவர் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் அப்படி பராசக்தி படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க மக்கள். அதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த போஸ்டர் அது எந்த பராசக்தின்னு தெளிவாக சொல்லணும்ல. எந்த பராசக்தினா எஸ்கே அண்ணா, அதுக்கப்புறம் ரவி மோகன், அதுக்கப்புறம் அதர்வா, ஸ்ரீலீலா, சுதாகங்கோட டைரக்ஷனில் GVP மியூசிக்கில் இருக்கிற படம் தான் மக்களே பராசக்தி. இந்த படத்தோட வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க மக்கள். அந்த போஸ்டரில் வந்து தமிழ் தீ பத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் இருக்குது. ஒரு ப்ரொஃபஸராக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட்ரோ லுக் தரமாக இருக்குது. ரீசெண்டாக வந்ததில் எனக்கு வந்து ஜனநாயகன் ஃபஸ்ட் லுக் பிடிக்கல, பட் செகண்ட் லுக் தரமாக இருந்துச்சு. நான் நானே இட்டால் அந்த மாதிரி ஒரு தரமாக இருந்துச்சு. பட் எனக்கு இதில் நேற்று ரிலீஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் எனக்கு பெருசாக ஏதோ ஒரு 24 படத்தில் ஒரு ரெட்ரோ லுக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. எனக்கு அது ஒரு பெருசாக இந்த ரவிமோகன் பட லுக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. அது ஆத்திரையா லுக் 24 லுக்கில் சூர்யா பண்ணியிருப்பார்ல ஆத்திரை அந்த கேரக்டர் லுக் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரியல. அந்த என்ன ட்ரெயின் கூட பின்னாடி வச்சிருந்த அந்த ரெட்ரோ ட்ரெயின் மாதிரி அப்படி தான் வச்சிருந்தாங்க மக்களே. உங்கள் கருத்து அப்படி கமெண்ட் சொல்ல நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் அப்படியே ஒரு டீகோட் போட்டு பார்த்தா அந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இக்குக்கு மேலே ஒரு ஃபயர் பாட்டில் இருக்குது மக்களே. அந்த இக்குக்கு அந்த புள்ளியில் கரெக்டாக ஒரு ஃபயர் பாட்டில் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு தரமான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற சம்பவங்கள் அந்த ப்ரொஃபஸர் அதுக்கு இந்த சிவகார்த்திகேயன் சுற்றி அதர்வா ஸ்டூடெண்டாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு டீசர், ஒரு நிமிஷம் டீசரில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரவிமோகன் கேரக்டர், ஆண்டகனிஸ்ட் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ப்ரீஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வீட்டில் நிறைய இடத்துல ஒரு சிலர் தவறிடுவாங்க. பட் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. உங்கள் கருத்து எப்படி கமெண்ட்ஸ் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரியன் விஜய் ஆக்டிங்கில் December 20 ரிலீஸ் ஆன படம் தான் மக்களே விடுதலை 2 OTT ரிலீஸ் எப்போ வரும்னு தெரியல, எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தோட எக்ஸ்டெண்டட் கட் ஆல்ரெடி ஒரு பார்ட் 1க்கு எக்ஸ்டெண்டட் கட் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் இது ஒரு 3.25 மணி நேரம் படம், ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மக்களே. நம்ம விடுதலை 2 தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது லாஸ்ட் 8 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கோம் சொல்லி வெற்றிமாறன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எப்படி ஒரு 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்து இன்னொரு படத்தான எக்ஸ்டெண்ட் கட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 2 ரீலோடட் அப்படின்ற புஷ்பா 2 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ் ஆட் பண்ணுறாங்க மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு மக்களே. யாரும் பார்க்கலாம். அந்த 20 நிமிஷத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விடுதலை 2க்காக வெயிட் பண்ணலாம் மக்களே. அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏகேயோட விடாமுயற்சி மக்களே. விடாமுயற்சி ஒரு 7 நாள் ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் ஏகேயோட விடாமுயற்சி வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா படம் ஆல்ரெடி ஒரு டைம் போஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 7 நாள் ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட எக்ஸைட்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்குது. படத்தோட ப்ரொமோஷன் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்லைன்ற மாதிரி இன்டர்வியூ அவரே சொல்கிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகிழோட டைரக்ஷனுக்கு தரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏகே வச்சு என்ன தரமாக பண்ணியிருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு தரமான அப்டேட் மக்களே. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் லோகேஷோட டைரக்ஷனில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மக்களே. ஆல்ரெடி நம்ம லோக்கி அண்ணா ஒரு தரமான லைனப் வச்சிருக்காரு. தனுஷ் ஒரு தரமான லைனப் வச்சிருக்காரு. 2 பேருமே ஒரு 5 படம் லைனப்பில் வச்சிருக்காங்க. எப்போ நடக்கும் தெரியல. இதோட ப்ரொடியூஸ் யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்ட் ஸ்கிரீன் ஸ்டுடியோ, அதாவது மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க தான் பண்ண போகிறாங்க. லியோ பண்ணாங்களா அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். இது எனக்கு இது பார்க்கும்போது இன்னொரு விஷயம் தோணுச்சு மக்களே. என்ன விஷயம்னா, நம்ம தலைவர் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தளபதி எந்த டேரக்டரை கூப்பிட்டு படம் பண்ணி ஏதோ ஒரு ஆன்கோயிங்கில் எந்த டேரக்டர் ஒரு பெரிய டேரக்டர் இருக்காரோ அவரை வச்சு படம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அது அவங்க விருப்பம். அது இப்போ தனுஷுமே ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மக்களே. பெரிய டாப் ஹீரோஸ் கூப்பிட்டு பட மாட்டார். இப்போ கூலி அப்புறம் நம்ம ஜெயிலர் 2 இந்த மாதிரி தலைவர் ஸ்டைலில் பண்ணார்ல, தனுஷ் அதை ட்ரை பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது மக்களே. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான தளபதி அப்டேட் தான் மக்களே. அப்படி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தளபதியோட படம் ஒரு சேட்டலைட் ரைட்ஸ், OTT ரைட்ஸு, அதுக்கப்புறமா வேறு என்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அதிகமாக தான் விற்கும். எப்பவுமே இந்த ஓவர்சீஸ் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் அதிகமாக தான் விற்கும். பட் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்ல போய் அதோட சேல்ஸே அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 75 கோடிக்கு ஓவர்சீஸ் விற்றுருக்கு மக்களே. ஓவர்சீஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு யார் வாங்கியிருக்கான்னு தெரியல. அதுமாதிரி ஓவர்சீஸ்மென்னு யார் வாங்கியிருக்கான்னு தெரியல. அஃபிஷியலாக சொல்லல மக்களே. அன்அஃபிஷியல் நியூஸ் 75 கோடிக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு ஓவர்சீஸில் அப்படின்னு சொல்லி அப்படி கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து யார் வாங்கியிருக்கான்னு தெரியும். யார் வாங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ போடலாம் பார்க்க நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.